எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஒரு 25K டோர்னமெண்ட்டில் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா கல்நார்சாம்பட்டி அடுத்த கிழக்குமேடு கிராமத்தில் வந்து டிஎன் வல்லரசு கிரிக்கெட் குழு நடத்தும் 21வது ஆண்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டே வந்து நம்மளால் வர முடியல. ஸோ 2வது டே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி விசஸ் பிசிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாரி இருக்குது கிளைமேட்டு. பட் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் சைடும் நல்லா இருக்குது. ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஏசிசி. ஸோ ஃபஸ்ட் ஓவரை போட மணி வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் திரு, நான் ஸ்ட்ரைக்கில் ராம். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் இன்ட்ரெஸ்டாக போகும் இந்த மேட்ச். ஃபஸ்ட் பாலே டாஸ் பாலாக வச்சிருக்காரு. அங்கே குட் ஃபீல்டிங், சிங்கிள். செகண்ட் ஒன், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ரன் எதுவும் இல்லை, டாட். தேர்ட் ஒன் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக 6க்கான வாய்ப்பு. எஸ், விண்டு இந்த சைடு அடிக்குதுங்க, லெக் சைடு. அது யூஸ் பண்ணி ஒரு 6 அடிச்சிருக்காரு ராம். இந்த பால் குத்தனை எடுத்துகிற எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பவுலர் கம்பேக், டாட். லோ புல் டாஸாக கன்வெர்ட் பண்ணார். இந்த அளவுக்கு விற்று கொடுக்காத பந்து. ஸோ 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. கீப்பர் விட்டுருக்காரு. 2 ரன். பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி போல். ஸோ பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி. ஸோ ரன் அப் வச்சுருக்காங்க. இந்த பால் ஒயிட். ஒரு 4 ஸ்டெப்பில் நறுக்குன்னு போட்டுருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கேட்சை பிடிச்சி போட்டுருந்துக்கலாம். ஸோ 2 ரன். ஸோ 1 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. விக்கெட் எதுவுமே இழக்காமல் 12 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி. 2வது ஓவரை போட சத்தியமணி ஒரு சக்தியோடு போடுவாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் அக்ராஸ் திரும்பி அடிக்க பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. போல்டை பறக்குட்டுருப்பார், ஒரு டாட். இந்த பால் குத்தி வெளியே திருப்பினார், ரொம்ப வெளியே போச்சு, ஒயிட். ரீபால் அக்ராஸ் போனார், கரெக்டான இடத்துல போடுறார், டாட். இந்த பால் ஒயிட். ரீபால் ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு. அங்கே கையிலே போய் சிக்கிருக்குங்க. ஸோ ரொம்ப நேரமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். விக்கெட் ஆகி வெளியேறாருங்க. குட் பவுலிங் சக்தி. நியூ பேட்ஸ்மேன் மோகன் தாஸ் அடிச்சார். ஒரு எட்ஜு பட்டு இங்கே சுழண்டு கிடக்கு, தேக்கிட்டாங்க. ஒரு சிங்கிள், ஒயிட். ஸோ நிறைய எக்ஸ்ட்ராஸை போட்டுருக்காரு. உள்ளவே போட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்லோயராக தூக்கி போட்டுருக்காரு. குட் ஃபீல்ட், சிங்கிள். இந்த பால் பெரிய சுத்துங்க, டாட். சூப்பராக போட்டு இருக்காருங்க. ஓவர் 17 ரன்னுங்க. 2 ஓவருக்கு 1 விக்கெட் இழந்திருக்காங்க ஏசிசி. ஸோ 3வது ஓவரை போட ரமேஷ். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பால் தான் இருக்குது. நிறைய பெரிய ஷாட் அடிக்கலாம், அடித்தா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 40 ரன்னாவது அடிக்கணும் 4 ஓவருக்கு. 10 ரன் ரேட்டில். ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு. கீப்பர் நழுக விட்டு இருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பின்னாடி. ஒரு சிங்கிள். செகண்ட் பால். வாவ், குட் டெலிவரிங்க, டாட். நல்லா போடுறாருங்க ரமேஷ். இந்த பாலும் டாட்டுங்க. பேட்ஸ்மேன் ஏறி போன காரணத்தினால் அகேன் ஒரு பெரிய சுத்து, டாட் பாலுங்க. எல்லா பாலுமே டாட்டாவே வீசிட்டு இருக்காருங்க ரமேஷ். ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து இங்கே கீப்பர் பிடிச்சிருந்துக்கலாம். சிங்கிள் இல்லாமல் இருந்திருக்கும். வயசில் ஒரு சிங்கிள். கிராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஃபீல்ட். ஸோ 2 ரன் வாய்ப்பு எடுக்கிறாங்க. ஸோ 2 ரன்னுங்க. ஸோ ஓவர் பெரிய ஷாட்டே கொடுக்காம போட்டு முடிச்சிருக்காரு ரமேஷ். ஸோ 3 ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி. மீதம் இருப்பதோ 6 பந்து. பெரிய ஷாட்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கடைசி ஓவரை போட சதீஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் லைனை பிடிச்சி போட்டுருக்காரு, டாட். செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட் முட்டியிருக்காருங்க. அங்கே
கண்டிப்பாக ஆறுங்க. வேற லெவல் ஷாட்டுங்க, மிகப்பெரிய ஷாட் அடிக்கிறாருங்க. தேர்ட் ஒன் ஒரு பெரிய ஷாட்டு முயற்சி, கொடி ஏற்றிருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ கேட்சை விட்டு இருக்காரு. 2 ரன்னுங்க. நிறைய கேட்சை மிஸ் பண்ணுறாங்க பிசிசி. இந்த பால் அக்ராஸ் போனார். பவுலர் கம்பேக் டாட் வைட். ரீபால் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இருங்க, பட்டோன்னே தெரிஞ்சு. 2 பெரிய ஷாட்டுங்க. நல்லா பிக் பண்ணுறாருங்க பாலை மோகன்தாஸ். ஸோ மழை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா இங்கே ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு சொன்னாங்க கமிட்டியிலேருந்து. ஸோ மோகன்தாஸ் ஃபயராக விளாட்டுருக்கார். இந்த பாலும் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக ஆறுங்க. 3 பெரிய ஷாட்டை பதிவு பண்ணுறாருங்க மோகன்தாஸ். குட் பேட்டிங்க. ஸோ 3 ஓவர் நல்லா பிடிச்சி போட்டுருந்தாங்க பிசிசி. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 42 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி அமனாங்கோயில். 43 டார்கெட் ஃபார் பிசிசி. ஸோ 10 ரன் ரேட்டில் அடிக்கணும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரை போட கார்த்தி. ஸோ ஸ்ட்ரைக்கில் ஜெய். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு. அங்கே குட் ஃபீல்ட், சிங்கிள். ஸோ இப்போது ஸ்ட்ரைக்கில் பாண்டி பேட்ஸ்மேன். அக்ராஸ் கொடுத்துருக்காரு கிளாசிக்காக. அங்கே கண்டிப்பாக இருங்க, விண்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க பாண்டி. இந்த பால் ஸ்டெப் அவுட் போனார். ஏக்கர் முறையில் வீசப்பட்ட வந்து சிங்கிள். இந்த பால் குத்த நேரத்துலேருந்து கீழே வந்துச்சுங்க டாட். இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. ஃபீல்டர் தேக்கிட்டாருங்க. 2 ரன் சான்ஸ் எடுக்கல, சிங்கிள். இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா ஆறுங்க. போயிட்டே இருக்குங்க. இப்போ தாங்க லேண்டே ஆகுது. பாண்டி பேட்லேருந்து 6ஓட முடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஓவர். ஸோ 15 ரன் அடிச்சிருக்காங்க பிசிசி. அதில் பார்த்தீங்கன்னா 2 6 அடங்குங்க பாண்டி அடிச்சிருக்காரு. 2வது ஓவரை போட சாந்த். ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு லைனில் போட்டாருங்க. எம்பையர் சிக்னல் ஒயிட். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீ. வா, கிளாசிக் அடிச்சிருக்காங்க. குட் ஃபீல்ட், சிங்கிள். இந்த பால் அக்ராஸ் போனார் டாட். ஸோ கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி இவ்வளோ கிட்ட நின்று ஸ்டிக்கு கிட்ட நின்று விளாட்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இப்படி தான் விளையாடுவீங்களான்னு சொல்லிட்டு. இந்த பால் டாட். ஸோ கொஞ்சம் டச் ஆனாவே போல்டை வந்து டச் பண்ணிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்றாங்க. அது எப்படின்னே சொல்லிட்டு எனக்கே தெரில. ஸோ அகைன் பாருங்களா எவ்வளோ கிட்ட நிற்கிறாரு. இந்த பால் கொடி ஏற்றிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ கேட்சை பிடிச்சிருக்காருங்க. நல்லா விளாட்டு இருந்தார். 2 6 பதிவு பண்ணார் பாண்டி. விக்கெட்டாக வெளியேறாரு. குட் பவுலிங். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுக்கிறாங்க பிசிசி. ஸோ நியூ பேட்ஸ்மேன் சக்திவேல். ஃபர்ஸ்ட் பால் அவர் மீட் பண்ணுற பெரிய சுத்து நல்லா லைனில் போடுறாருங்க டாட். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் போனாலும் இந்த ஓவரை நல்லா பிடிச்சி போட்டுருக்காரு. அகேன் அடிச்சிருக்காருங்க. இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ ஃபீல்டர் குயிக்காக இருந்திருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம். மிஸ்ஃபீல்ட் பவுண்ட்ரி. ஸோ 2 ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 21 ரன் அடிச்சிருக்காங்க பிசிசி. ஒரு விக்கெட்டை இருந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்குங்க 10 ரன் ரேட்டில். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 11 ரன்னு அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக ப்ரெஷராக தான் போயிட்டு இருக்குது மேட்ச். 2 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 3வது ஓவர் போட்டார் ராம்.
ஒரு அரைக்குழி பந்து தான், நல்லா அடிச்சிருக்கலாம். எங்கேயோ போட்டு ஸ்ட்ரைட் திசையில் போயிட்டு இருக்கு. சிங்கிள் பவுல். ஸ்டிக் லைன்லேயே வந்தாருங்க. இங்கே 2 பவுன்ஸில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ரன் அவுட் சான்ஸா? ஸோ கீப்பர் பிடிச்சி அடிக்கல. 2 ரன். இந்த பால் பெரிய ஷாட்டுங்க, கண்டிப்பாக ஆறுங்க. அது ஐயோ போதுங்க, இப்போதாங்க லேண்டே ஆறுது. ஒரு 100 மீட்டருக்கு மேலே அடிச்சிருக்காருங்க. சரியான பேட்டிங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது தேவையான ஆறு தான். இந்த ஒரு டாஸ் பாலாக கன்வெர்ட் பண்ணி எங்கே ஸோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க. இங்கே ஓவர் த்ரோ 2 ரன்னுங்க. கேட்சையும் மிஸ் பண்ணி 2 ரன்னையும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிடிச்சி போடலாம், ஏன்னு தெரில. ஸோ மேட்ச் ஓவரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்சி விளாட்டு இருக்காங்க. பிசிசி இன்சைட் எட்ஜ் விக்கெட்டுங்க. பவுலர் கம்பேக். நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் பவுலிங்கில் நல்லா போட்டார். ஃபஸ்ட்டு பாலு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆறுங்க. ஸோ ஃபீல்டர் நல்லா ட்ரை பண்ணார், இருந்தாலும் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ரமேஷ். ஒரு ஓபி பாலை தூக்கி வெளியே போட்டுருக்காரு. ஓவருங்க. ஸோ இந்த ஓவர் ரொம்பவே ரன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 38ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 5 ரன்னு தான் அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து போடலாம் பாலு. ஸோ பார்க்கலாம் யார் சைடு மேட்ச் மாறுதுன்னு சொல்லிட்டு. அந்த 6 பாலை போட தமிழ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு இன்சைட் எட்ஜுங்க, விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸோ 5க்கு 5 மாறுது. ஸோ கண்டிப்பாக வந்து யார் சைடு மேட்ச் மாறுனே தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் சரண் இறங்கியிருக்காரு, லெஃப்ட் பேட்ஸ்மேன். 5க்கு 5 ஒயிட் லேக் போட்டார். சிங்கிள், தேவையான சிங்கிள். ஸோ பால் டு பால் தான், பெரிய ஷாட் ஆடாமே கீழவே கூட ஆட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலு 6 அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஓ நல்ல ஃபீல்டுங்க, அவரே போட்டு பிடிக்க பார்த்தாரு தரையோட தரையா. ஒரு சிங்கிள். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபீல்டிங் டீம் கண்டிப்பாக. 3க்கு 3 பெரிய சுத்து டாட். ஸோ 2க்கு 3. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட்டுக்கு போகாமல் தரையோட தரையாகவே விளாட்லாம். ஸோ பால் டு பால் தான் இந்த பால். மேட்ச் பாலுங்க, மேட்ச் பால். ஒரு டிஃபென்ஸ், ரன் அவுட் சான்ஸ், பேர் சிக்னல், நாட் அவுட்டுங்க. ஸோ 1க்கு 2ங்க. ஸோ 1க்கு 2 அடிக்கணுங்க. மேட்ச் ட்ரா ஆனால் பார்த்தீங்கன்னா விக்கெட் வித்தியாசம். அடிச்சிருக்காரு இங்கே தரையோட தரையா. 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்களா? ஸோ இங்கே விட்டுருக்காங்க, மேட்சை வின் பண்ணுறாங்க பிசிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பெஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் யார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு பவுலரும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு பேட்ஸ்மேனும் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா போச்சு மேட்ச். ஸோ மேட்ச் won by BCC.